திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் 1081ஆம் பாடல் பார்க்க உள்ளோம். சத்தியமின்றி தனி ஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி பத்தியும் இன்றி பரன் உண்மையின்றி பித்தரும் மூடர் பிராமணர் தாமன்றே. இந்த தானின்றி உணர்வின்றி உண்மையின்றின்னு அப்படி கடைசியில் இன்றின்னு முடிச்சிருக்காரு. எதுவுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். தான் என்ற ஆணவம் இல்லாமல், உணர்வின்றி அந்த ஐம்புலன்களும் உணர்வுகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? உலகியல் ஒழுக்க உண்மையும் அருளியல் ஆய்வாம் இறை உயிர் தலை என்னும் முப்பொருள் உண்மையும் சத்தியம் எனப்படும். அத்தகைய சத்தியமின்றி ஒப்பில்லாத சிவபெருமானை முழுமுதல் என்னும் தனி ஞானமாகிய திருவடி உணர்வின்றி மனம் போனவாறே பொறிகள் சென்று புலன்களை நுகர்வதாகிய வேட்கையினை விட்டு திருவடியினையுணர்வும் உணர்வின்றி இவற்றான் ஆறுயிர்களெல்லாம் சிவபெருமான் மாட்டு விளையும் அழியா காதலாம் பக்தியுமின்றி மிக எளியவரும் நம்பியொழுகும் கடவுள் உண்மை கோளுமின்றி ஐம்புலன் நுகர்விலே மருள் கொண்டு இருளும் அடிமையாய் மெய்ப்பொருளை நாடாது தெரியும் மூடர்கள் எங்ஙனம் பிராமணர்கள் எப்படி அந்த பிராமணர்கள் ஆவார்கள்? மெய்ப்பொருளை அடையாமல் எப்படி பிராமணர்கள் இப்படி சொல்ல முடியாமல் சொல்வார். ஒரு காலத்தும் பிராமணர் ஆவார். இவங்க ஒரு காலத்தில் பிராமணரும் பிராமணர் கிடையாது அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சத்தியமின்றி தனி ஞானம் தானின்றி, சத்தியம் இல்லாமல் ஒரு ஞானம் வராது. அவர் எப்பொழுதும் ஈசன் சத்தியத்தில் நிற்கிறவர். அதனால் சத்தியம் இல்லாமல் தானின்றி ஞானம் தானின்றி ஞானம் வராது அப்படின்ட்டார். ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வில்லை. ஒத்த விடயம்னா என்ன? இந்த உணர்வை விட்டோருக்கும் விடயம்னாகி உண்மை இல்லை, இந்த சிவபெருமான் இல்லை. விடையேறின்னு சொல்கிறோம்னா அது. பத்தியுமின்றி பரன் உண்மையின்றி, பக்தியும் இல்லாமல் பரனோட உண்மையும் இல்லாமல் பித்தரு மூடர் இதெல்லாம் இல்லாமல் இருந்து இந்த பொய்யான வேஷம், இந்த புலி தோல் போர்த்திய அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, இந்த பசுந்தோல் போர்த்திய புலின்னு அந்த மாதிரி நம்ம வெளியில் மட்டும் அப்படி பில்டப் காமிச்சிட்டு உள்ளார அப்படி இருப்பாங்க. பித்தரு மூடர் பிராமணர் தாமன்றே. இதெல்லாம் சொல்கிறவங்க பிராமணர் எப்படி ஆவாங்க அப்படி சொல்கிறாரு. பிராமணர் பிராமணனை வணங்குகிறவர்கள். அது பிராமணன்னா பிரம்மம். இந்த பிரம்மத்தை பரன் பரம் அபரம் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதை வணங்குறவங்க. விஷ்ணுவை வணங்குவோர் வைணவர் என்றும், விருத்திரனை வணங்குவோர் விருத்திர பல்கணத்தர், மகேசனை வணங்குவோர் மகேஸ்வரர் என்றும் இதில் சொல்லுவாங்க. இதில் நம்ம 82ஆம் பாடல் பார்க்க போகிறோம். திருநெறியாகிய சித்தின்றி குருநெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியின் தூய்மை மறையோர்க்கே. இந்த துரிய சமாதின்னு போட்டிருக்காரு பாருங்கள். இந்த 4வது லைனில் துரிய சமாதி யார்? தூய்மை மறையோருக்கு. இந்த தூய்மையான நெறியில் யார் நிற்கிறாங்களோ அந்த துரிய நிலை, இந்த துரிய நிலை துரியாதீத நிலை, இந்த மாதிரி அந்த தவத்தில் சொல்கிறாங்கள, அந்த யாருக்கு வரும் இந்த துரிய நிலை சமாதி? இந்த தூய்மை மறை யார் நிற்கிறாங்களோ அதில் தூய்மை மறைநெறியாக இந்த தமிழ் மறைநெறியில் யார் நிற்கிறாங்களோ, தானம் செய்ய இந்த தவத்தில் யார் நிற்கிறாங்களோ அதுதான் துரிய சமாதி நிலையை வாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? 6 உயிருக்கெல்லாம் சிற்றுணர்வோடும் கூடி அருளியதை சித்தும் இருள் மலத்துடன் கிடந்து ஏதும் அறியாதாகிய அசித்தும் 3 உணர்வாகிய திருவடியுணர்வை சார்ந்த இடத்தும் இளவாயொலியும் அப்போற்றினை கைவர செய்வது திருநெறி ஆகும். அதுவே குருவினெறி என்று சொல்லப்படுகிறது. இந்த நெறியாலேயே சிவகுருவின் திருவடியை சேர்ந்து நாட்கடன் வழிபாடு முதலிய படிமுறைகளை பயிற்சிகளெல்லாம் நிட்டையாகி
சமாதியின் கண் ஏற்படும் நாலாம் நிலையாம் பேருறக்கத்தின் கண், அதாவது துரியநிலை கண் தாமே பகல் விளக்கு போல் அடங்கிவிடும். அந்நிலை கண் சிவ உணர்வையே இருப்பர். அத்தகையோரே தீமை இல்லாத தூய சிவமறையோர் ஆவர். திருநெறின்னா என்ன அர்த்தம்? வேத திருநெறி. வேத மார்க்கம்னா என்ன? குரு மார்க்கம், அதாவது குரு மார்க்கமாகிய சன்மார்க்கம். அடுத்து இப்போ நம்ம அடுத்த பாடலை பார்க்க போகிறோம். 83ஆம் பாடல். மறையோரவரே மறையவரானால் மறையோர்தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை குறையோர்தம் மற்றுள்ள கோலா களமென்று அறிவோர் மறைதெரிந் தன்னராமே. மறைதன்னராமே என்ன சொல்கிறேன்னா, மறையோராவரே மறையவரானால் என்ன சொல்கிறாரு? சிவமறையின் மெய்ப்பொருளை சிவகுருவால் உணரும் அவரே சிவமறையார் ஆவார். இந்த சிவமறையினை மெய்ப்பொருளை யார் உணர்றாங்களோ அதான் சிவகுருவால். அந்த மெய்ப்பொருள் யார் சொல்லுவார்? சிவகுருவாகிய இறைவன் உணருவார், அவரே சிவமறை ஆவார். ஆனால் அவர்களுக்குரிய மறைமுடிவால் பெறப்படும் வாய்மை தூய்மை இவற்றின் குறையுடையோர் செய்யும் புறச் செயல்கள் அனைத்தும் பிறர் மொச்ச செய்யும் ஆகுல நீர என்று மெய்யறிவுடையோர் கூறுவர். அங்ஙனம் அஞ்சாது கூறும் வஞ்ச நெஞ்சமில்லாதோர் சிவமறை தெரிந்து சிவ அந்தணர் ஆவர். குறையோர் என்பதற்கும் அயன்மொழி நூல் வழி எழுகுவோர் என்றாலும் ஒன்று. கோலாகலம் என்பது சந்தை கூட்டிரைச்சல் என்பது. இந்த கோலாகலமாக கொண்டாடணும்னு சொல்லுவாங்களே, இந்த திருவிழாத்தை கோலாகலமாக கொண்டாடணும்னு சொல்லுவாங்களே, இந்த ஒன்றா போடி நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, வாய்மை, நீ வாய்மை இல்லாமல் நீ எது செஞ்சாலும் ஆகுல நீர பிற அப்படின்னு இதில் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அடுத்து 84ஆம் பாடல். இப்போ நம்ம அடுத்தடுத்து திருமந்திரம் பார்க்குறதுனால நம்ம அதோட பொருளையும் இதையும் நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்தும் பார்ப்போம். மொத்தமாக வரும்போது நம்ம விளக்கங்களும் பார்ப்போம். அந்தமை பூண்ட அருமறை யாந்தச்சு சிந்தைசெய் அந்தணர் சேருஞ் செழும்புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியுஞ் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. அந்தண்மை பூண்ட அருமறை எந்தச் சிந்தனைசெய் அந்தணர் சேருஞ் செழும்புவி நந்துதல் இல்லை நரபலி நன்றாகும் அந்தியுஞ் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. என்ன சொல்லியிருக்காரு? சிவபலிபாடு செய்யும் செந்நெறியினர் இயற்கை அந்தன்மை உடையவர், இயற்கையோடு ஒன்று சேர்ந்தவர் சொல்கிறார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்பதாலும் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பதாலும் அருமறையாகிய சிந்தனை செய் அந்தணர் ஆகமந்தாரவர். அத்தகையோர் சிவனை மறவா தெளிவுடை நல்லோராவர். நல்லோர் என்பன சிவஞானி. அத்தகையோர் சேரும் புண்ணிய தென்புலம் எவற்றானும் கேட்டறிவார் இல்லை. மாந்தர் ஆட்சி தலைவனாம் வேந்தனுன் செந்நெறி எழுகி நல்குவான். அந்தியும் சந்தியும் சிவவழிபாட்டு காலங்களில் தவறாது வழிபாடு சுடுதலாகிய ஆகுதியின் அந்தணர் செய்வார். ஆகுதி என்பது தூய அன்பால். தூய அன்பால் சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஆகுதி வேட்டல் என்ற தலைப்பில் நம்ம அடுத்ததாக நம்ம பார்ப்போம். ஆகுதி வேட்டல் 85ஆம் பாடலில் வரும். நம்ம அடுத்த பாடலில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்ததுமே.
என்ற அவை பெருமானின் வார்த்தை இருக்கிறாங்க. அனைவரும் தானமும் தவமும் செய்து இந்த பஞ்சபூத கிரியா, இந்த நம்ம பஞ்சபூத கிரியா வந்து நம்ம செய்யணும் டெய்லியும். இந்த கண்ணை சுத்தம் பண்ணுறது, வாயை சுத்தம் பண்ணுறது, மூக்கை சுத்தம் பண்ணுறது. இந்த நிலமும் நீரும் ஏற்படுத்தும் கழிவு வந்து சளியாகவும் வரும். அடுத்து நெருப்பு ஏற்படுத்துகிற இது வந்து அடுத்தடுத்து அந்த பூதங்களோட கழிவை வந்து நம்ம பஞ்சசுத்தி கிரியா மூலம் நம்ம பண்ணிக்கணும். பஞ்சசுத்தி கிரியா வந்து மூலிகை சித்தர், சத்யேந்திர சித்தர் பீடம், பொள்ளாச்சி ஆனைமலை அங்கேயும் இருக்குது. அடுத்து திவ்ய பாரதி இயற்கை வைத்தியம் அதுலேயும் இருக்குது. நம்ம போயிட்டு நம்ம கூட கற்றுக்கலாம். பஞ்சபூத கிரியா செய்யும்போது தான் பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல வந்து அமுதமாக வந்து சேரும். நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். ஆகுதி வேட்டல் நம்ம அடுத்த பகுதியாக பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.